12th ஃபிசிக்ஸில் டெரிவேஷன் படிக்க சுத்தமாக பிடிக்காது. ஆமாம் ப்ரோ, எனக்கு சுத்தமாக டெரிவேஷன்ஸ் படிக்கவே பிடிக்காது அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க உங்களுக்காக தான். ஏன்னா இந்த வீடியோவில் நான் ஒரு மெத்தட் சொல்லித்தர போகிறேன். அந்த மெத்தட் மூலமாக நீங்கள் ஃபிசிக்ஸில் எத்தனை டெரிவேஷன் 50 60 70 டெரிவேஷன் எவ்வளோ டெரிவேஷன்ஸ் வந்தாலும் இந்த மெத்தடை யூஸ் பண்ணிங்கன்னா அத்தனை டெரிவேஷன்ஸையும் அசால்ட்டாக நீங்கள் படிச்சிருவீங்க. அதுக்கு நான் கேரண்டி. ஏன் நான் கேரண்டின்னு சொல்கிறேன்னா இந்த மெத்தட் மூலமாக தான் நான் 12th படித்தேன். ஸோ அதனால தான் நான் இந்த மெத்தடை உங்களுக்கும் சஜஸ்ட் பண்ண போகிறேன். ஸோ அது என்ன மெத்தட்னு பார்க்கலாமா? ஸோ திஸ் இஸ் எபிசோட் 2 ஆஃப் ஃப்ரம் ஆவரேஜ் டு டாப்பர் மைண்ட் செட்டாக மாறுறது. நான் உங்கள் கிரீஷ், இது உங்கள் ஜிஐ மைண்ட் செட் சேனல். ஓகே, டாபிக்குள்ளே போகலாமா? லெட்ஸ் கோ. சரி, ஓகே. ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம ஜென்ரலாக டெரிவேஷன்ஸை எப்படி அப்ரோச் பண்ணுவோம், அதாவது என்ன மெத்தடில் படிப்போம்னு பார்க்கலாமா? 2 மெத்தட் தான் எனக்கு தெரிஞ்சு பண்ணுவீங்க நீங்கள் டெரிவேஷன்ஸ் படிக்கிறதுக்கு. முதல் மெத்தட் என்னதுன்னா, நீங்களே ஓனாக எடுத்து டெரிவேஷன்ஸ் படிக்க ட்ரை பண்ணுங்க. ஒரு கொஸ்டின் எடுப்பீங்க, அதை உட்காந்து பக்கத்தில் ஒரு நோட்டு போட்டு அந்த டெரிவேஷன்ஸ் எப்படி வருதுன்னு பார்த்து படிப்பீங்க. இது நிறைய பேர் ட்ரை பண்ணி நானும் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் நானே ஃபஸ்ட்டு முன்னாடிலாம் இந்த மெத்தட் தான் யூஸ் பண்ணி படிச்சிருக்கேன். பட் எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி படித்து கண்டிப்பாக சொல்கிறேன், டெரிவேஷன்ஸ் படிக்க பிடிக்காம தான் போகும். ஸோ இந்த மெத்தட் கம்ப்ளீட்டாக ஒர்க் ஆகாது. சரி, இன்னொரு மெத்தட் என்ன தெரியுமா? நீங்கள் எல்லாம் ட்ரை பண்ணுறது, நிறைய யூடியூப் சேனல்ஸ் இல்லைனா ஸ்கூல் டீச்சர்ஸ் சொல்லித்தரது, இல்லைனா உங்கள் டியூஷனில் சொல்லித்தர என்ன பண்ணுவீங்க, ஒரு கொஷின் அவங்க சொல்லி தருவாங்க, அந்த கொஷினை உட்காந்து படிப்பீங்க, படிச்சுட்டு அதை உட்காந்து நீங்கள் ஒரு நோட்டில் போட்டு பார்ப்பீங்க. ஸோ நான் சிம்பிளாக என்ன சொல்ல வரேன்னா, யூடியூப்ல 1 மணி நேரம் 2 மணி நேரம் உட்காந்து ஒரு கொஷினாக சொல்லி தருவாங்க. நீங்கள் உட்காந்து ஒரு கொஷினாக உட்காந்து போட்டு போட்டு பார்ப்பீங்க. பட் உண்மையாக சொல்லட்டா, நான் சொல்கிறேன், ஒரு கொஷினாக உட்காந்து படிக்கிறீங்கல்ல, ஃபர்ஸ்ட் திங் ஒரு கொஷினே அவங்க 15 நிமிஷம் சொல்லி தருவாங்க. கரெக்டாக இல்லையா? ஆமாம் ப்ரோ, கண்டிப்பாக சொல்லி தருவாங்க. ஸோ அப்போ தான் 1 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லிட்டு லெசன் ஃபுல்லாக சொல்லி தருவாங்க, இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் சொல்லி தருவாங்க, இல்லைனா பாதி லெசன் அந்த மாதிரி தான் போகும். உங்களுக்கு கண்டிப்பாக அது மனப்பாடம் ஆகணும்னா நீங்கள் கண்டிப்பாக இப்படி படித்தா அது வேலைக்கு ஆகாது. நான் 100% சொல்கிறேன். ஏன்னா எனக்கு இந்த மாதிரி செட் ஆகலை. இது கம்ப்ளீட்லி என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ தான் நான் அகேன்ஸ்ட் சொல்கிறேன். பட் என்னை பொறுத்த வரைக்கும் இது கம்ப்ளீட்லி வேஸ்ட். இந்த மாதிரி ஒரு 5 மார்க்காக உட்காந்து வீடியோவில் சொல்லித்தரதை நீங்கள் உட்காந்து பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அது வேஸ்ட்டு தான். சரி, ஓகே ப்ரோ, அப்போ என்ன தான் பண்ணுறது, எப்படி தான் படிக்கிறது அப்படின்னா, சரி, நான் ஒரு லெசனோட டெரிவேஷனை எப்படி படிப்பேன்றதை இப்போ நான் சொல்கிறேன். இந்த மெத்தடை நல்லா கிளியராக ஃபாலோ பண்ணிக்கும். இந்த மெத்தடை யூஸ் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் திங் நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா,